வணக்கம் திண்டுக்கல் மக்களே. எப்போ பாரு நாய் பூனை மாதிரி அடிச்சுட்டே கிடக்காதீங்க அப்படின்னு சொல்லி தானேங்க எல்லார் வீட்லேயும் சத்தம் போடுவாங்க. ஆனால் ஒரு உண்மை தெரியுமா? நாயும் பூனையும் கூட இப்போ இருக்க காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக பழகிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விட்டு கொடுத்து மனிதாபிமானத்தோடு நடந்துக்க வேண்டிய மனிதர்களாகிய நம்ம தான் சில விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்கோம். என்ன சொல்கிறேன்னு புரியலையா? நிறையா பிரச்சனை வருதுங்க. திருநாய்க்கே நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க. அப்படி நீங்கள் திருநாய்க்கு சாப்பாடு அக்கறையாக வைக்கிறதா இருந்தால் எல்லா நாயும் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்து வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சண்டை போடுறாங்க ஸ்ட்ரீட் டாகுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக. ஏங்க, ஒரு விஷயம் கேட்குறேன். நம்மளையே நம்பி கடவுள் படைத்த சில ஜீவன்கள் அது. நம்மளுக்கு பசிக்குதுன்னா 4 பேர்கிட்ட போய் கேட்போம், பிச்சையாவது எடுப்போம். பசிக்குதுங்க, ஏதாவது காசு கொடுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு. அதுங்கெல்லாம் பாவம் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்லி கேட்குங்க சொல்லுங்கள்? வாயில்லாத ஜீவன்களுக்காக நம்ம தானே செய்யணும். நம்மளையே நம்பி நம்மளுக்காக கடவுளால் படைக்கப்பட்டதுங்க அதுங்க. ஒரு நாயை வீட்டில் வளர்த்தா வீடு பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிற நீங்கள் ஏன் ஒரு 10 நாய் தெருவில் இருந்தால் அந்த தெரு பாதுகாப்பாக இருக்கும், அந்த ஊர் பாதுகாப்பாக இருக்கும்னு ஏன் தோண மாட்டேங்குது? கேட்டால் நாய் குழந்தைய கடிச்சிருது, நீங்கள் சாப்பாடு வைக்கிறதுனால தான் நாய் கடிக்க வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு உண்மை சொல்லவா? கடிக்கணும்னு ஒரு நாய் நினச்சிச்சின்னா நாங்கள் சாப்பாடு வச்சாலும் கடிக்கும், சாப்பாடு வைக்கலைனாலும் கடிக்கும். யாரோ ஒரு மனிதரால் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு நாய் அந்த மாதிரி தவறான ஒரு அணுகுமுறையில் நடந்துக்கிறனால எல்லா நாய்க்கும் சாப்பாடு வைக்காதீங்க, நாயை கொல்லுங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறனால தான் அது கடிக்குதுன்னு நீங்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தெருநாய்க்கு சாப்பாடு வைக்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஆனால் சாப்பாடு வைக்கிறவங்கள அட்லீஸ்ட் தடுக்காமாவது இருங்க, அவங்கக்கிட்ட போய் சண்டை வளர்க்காமாவது இருங்க. தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் பண்ணுங்கள்.